நல்லா கவனிங்க. கொஞ்ச நேரம் வசனத்தை கேட்க போறோம். அதுக்கு பிறகு நம்ம எல்லாருக்கும் சூப்பரான ஒரு எது புரியல. லாக் பண்ணா கரெக்டா. நேசராஜ் கரெக்டா. யாரும் வெளியே போக முடியாது. டோர் லாக் பண்ணு. வந்தோடனே லாக் பண்ணு. பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ண 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 அந்த பிள்ளைகள் அதாவது என்ன சொல்றது, சுத்த பசும்பொன்னா பிள்ளைகள் மாறும். புடமிடணும். புடமிடுறதுக்கு பேர் தான் தடுப்பூசி. புடமிடலைன்னா சுத்த பசும்பொன் கிடைக்கவே கிடைக்காது. புடமிடுறது எப்படின்னு நீங்க பிரியாசங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? எப்படி பிள்ளைகளை புடமிடுறது அப்படின்னு சொல்லி புடமிட்டாதான் அது சுத்த பசும்பொன்னா மாறும், இல்லைன்னா மாறாது. தங்கமா இருந்தாலும் அதுக்கு குடம் தேவைப்படுது. அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால கொஞ்ச நேரம் வசனத்தை கேட்க போறோம். அதுக்கு பிறகு திருவிருந்துக்கு போக போறோம். அதுக்கு பிறகு நம்ம நல்ல அருமையான சாப்பாடு. அதுக்கு பேர் தான் இன்னைக்கு வரைக்கும் வாயில வர மாட்டேங்குது. ஆனால் பால் கரெக்டாக சொல்லுவார். சொல்லுங்க, என்ன பேர்? பிசிபில்லா பாத்தா. பிசிபில்லா பாத். அது அருமையாக ரெடியாக இருக்குது. நல்ல வெஜிடபிள்ஸ் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கு சைட் டிஷ் நீங்கள் நினைக்கிற மாதிரி சிக்கன்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு மாங்காய் ஊறுகாய் அருமையாக ரெடியாக இருக்குது. நம்ம அதை சாப்பிட ஆயத்தமாகவும் நல்ல அருமையான டிஷ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நாம் வசனத்துக்கு நேராக போக போகிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 6வது அதிகாரம் 2வது வசனம். எடுத்தவங்க சத்தமா வாசி. என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. இங்க தாவீது சொல்றாரு, என் மேல் இரக்கமாயிரும். உங்க இரக்கம் எனக்கு வேணும். தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பா தேவை. அவர் இரக்கம் வச்சாதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். ஜபம், அந்த ஜபத்தை விட முக்கியம் இரக்கம். லூக்காவின் புத்தகத்துல நம்ம தொடர்ந்து கடந்த மாதத்துல தியானித்தோம். லூக்கா 17வது அதிகாரம் மற்றும் 18வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, லூக்கா 17ல 10 குஷ்டரோகிகள் அங்க தூரத்துல இருந்து சொல்றாங்க, இயேசு ஐயரே எங்களுக்கு உங்க இரக்கம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சரி நீங்க போங்க அப்படிங்கிறார். அப்படின்னா அவர் மனசு இறங்கிட்டார். அந்த 10 பேரும் சுகமானாங்க. ஆச்சரியம். அதே போல அதே லூக்கா 17-18 நினைக்கிறேன், ஒரு கண் பார்வை இல்லாத குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவர் சொல்றார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வை அடைய வேண்டும், நீ பார்வை அடைவாயாக. அல்லேலூயா. பரிசுத்த தேவன் இரக்கமுள்ளவர். மத்தேயு 15வது அதிகாரத்துல அந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் கொடிய பிசாசினால் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்க முடியாமல் அவள் இரவும் பகலும் வேதனைப்பட்டு தேவ சமூகத்துல அவள் சொல்றா, இயேசுவே என் மகளுக்கு இறங்கும். அவர் இறங்கல. அப்ப சீஷர்கள் சொல்றாங்க, ஐயா அந்த அம்மா தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல, ஏதாச்சும் செய்யுங்க ஐயா. அந்த அம்மா தொடர்ந்து தேவனுடைய இரக்கத்துக்காக போராடுறாப்புல. அந்த தாய் போராடும் போது பரிசுத்த தேவன் உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி அவளுடைய மகளுக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. அல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு மோசேட்ட, நான் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா, நான் யார் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல இரக்கமா இருப்பேன். நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் தாமதமாகிறதுக்கு காரணம் பார்த்தாச்சுன்னா, நம்ம ஏதோ சொல்லலாம், ஆனா இரக்கம் ரொம்ப தேவை. தேவனுடைய இரக்கம் நமக்கு ரொம்ப, அவருடைய இரக்கம் கிரேஸ் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. அவர் ஏன் இன்னும் எனக்கு இறங்காம இருக்கிறாரு அப்படின்னா, என்கிட்ட ஏதோ ஒண்ணு அவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு பிடிக்காத நான் செய்து கொண்டு இருக்கலாம். ஒரு அப்பா கிட்ட பிள்ளை ஏதோ ஒன்று கேட்குது, அப்பா வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு, அல்லது அப்பா தாமதம் பண்றாருன்னா 2 விஷயம் இருக்கும். ஒன்று அதை கொடுப்பதனால தீமை உண்டாகலாம், அப்படி இல்லைன்னா அதை கொடுக்கக்கூடிய தகுதியை இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். 2 விஷயம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா தேவன் கேட்பதை கொடுக்கிறவர். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னவர். அவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. ஆனா அவர் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த கொடுக்க அவரிடத்தில் பெற்றுக்கொள்வது நிமித்தம் என் வாழ்க்கையில சமாதானம் வரணும். அவரிடத்தில் நான் பெற்றுக்கொள்வது நிமித்தம் என் வாழ்க்கையில
நான் ஒரு மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும், சமாதானம் கெட்டு போகக்கூடாது, அது நிமித்தம் தீமை வரக்கூடாது. அப்ப தேவன் இதையெல்லாம் பார்த்து நமக்கு செய்கிறவர். அப்போ இதுதான் ரோமர் 9வது அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்க வார்த்தை 16வது வசனம் நினைக்கிறேன். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல. நான் ஒரு காரியத்தை விரும்புறேன், இது எப்படியாவது என் வாழ்க்கையில நடந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நடக்குமா? நடக்காது. எப்படி நடக்குமா? நடக்காது. ஓடுகிறவனாலும் அல்ல. இந்த காரியத்தை முடிச்சே ஆகணும், நான் அவனுக்கு காசு கொடுத்துருக்கேன், கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவான். இந்த ஐயாட்ட சொல்லி இருக்கிறேன், அவரு ரொம்ப பவர்ஃபுல் பர்சன், அவர் சொல்லியாச்சுன்னா அந்த காரியத்தை கண்டிப்பா அவங்க முடிச்சிருவாங்க. இப்படி நீ இரவும் பகலும் பல காரியங்களுக்காக ஓடினாலும் சரி, நீ விரும்பினாலும் சரி, காரியம் நடக்காது. இறங்குகிற தேவனாலேயா. அல்லேலூயா. பரிசுத்த வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நீ விரும்புகிறதுனால நான் செய்ய மாட்டேன், நீ ஓடுறதுனால நான் செய்ய மாட்டேன், நான் மனசு வச்சாதான் செய்வேன். அல்லேலூயா. அப்ப அவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமாக தேவை. தேவனுடைய இரக்கம், கிரேஸ் நம்ம லைஃப்ல தேவை. அப்பாவுக்கு பிள்ளைக்கு மேல ஒரு இரக்கம், அன்பு. பாருங்க, தேவன் இரக்கம் உள்ளவர். அவர் இரக்கத்துல ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் இரக்கமுள்ள தேவன். உண்மையா பொய்யா? ரோமர் 9வது அதிகாரத்துல 15, 16 படிங்க. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆம். அப்படின்னா இரக்கமுள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ள தேவன். இரக்கத்துல எப்படிப்பட்டவர்? படிங்க ரோமர் 10:12. ரோமர் 10வது அதிகாரம் 12வது வசனம். யூதன் என்றும் அல்ல, வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர், தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். நம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் எப்படி இருக்கிறார்? ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அந்த ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது? படிங்க எபேசியர் 2:4. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. பாருங்க, தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய ஐஸ்வர்யம் எங்க இருக்குது? இரக்கத்தில் இருக்கு. அவருடைய இரக்கம் மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா ஒரு பெரிய பீஸ் ஆஃப் மைண்ட், ஒரு பெரிய சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும். அதான் உண்மை. இந்த ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்கள்ல சமாதானங்கிறத நாங்க கண்டே பிடிக்க முடியாது. அப்படிதான் இருந்தது. சமாதானம் அற்ற சூழ்நிலை. ஏன்னா அநேக உபத்திரவங்கள். ஆனா அந்த உபத்திரவத்தின் மத்தியிலேயும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. நீ உபத்திரவத்தின் மத்தியிலேயும் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறாயா? அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். நீ நல்லா இருக்கும் போது ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, நீ உபத்திரவத்துல இருக்கும் போது கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறாயா, அது ரொம்ப முக்கியமா பார்க்கிறார். அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு. நீ கஷ்டத்துல இருக்கும்போது அவருக்கு இஷ்டமா இருக்கியா? நீ நல்லா இருக்கும்போது நீ அவருக்கு நான் இஷ்டமா இருக்கிறேன் அப்படிங்கிறது அது அவர் கன்சிடரே பண்ணல. நீ மகா உபத்திரவத்தில் இருக்கும்போது உன் தேவனுக்கு உண்மையா இருக்கிற இது தேவன். அதனால வேத புத்தகத்துல ஆண்டவர் அநேக உதாரணங்களை, எக்ஸாம்பிள்ஸ் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த ஏழை விதவை தன்னுடைய வாழ்க்கையில அந்த ஒரு கைப்பிடி மாவும் ஒரு கலசம் எண்ணெயும் அதை சாப்பிட்டுட்டு சாவ போறாங்க. I'm not interested to live. நான் வாழ விரும்பல, நான் சாகணும், எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, என்னுடைய கணவன் இல்லை, நானும் என் மகனும் சாப்பிட்டு மரித்த போகிறோம், வேற வழியே இல்லை அப்படின்னு அவ முடிவு பண்றான். ஆனா அந்த முடிவு பண்ண நேரத்துல அந்த வீட்டுல இருக்கிற ஒரு கலசம் எண்ணெய் ஒரு கைப்பிடி மாவு, அவ அதை சமைச்சு அந்த ரொட்டி சுட்டு சாப்பிட்டுட்டு செத்துற, வெறும் வயிற்றோட சாக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றான். ஆனா பாருங்க, அந்த விறகுகளை பொறுக்கும் போது அங்க பசியோட வர்ற ஊழியக்காரன் என்ன சொல்றாப்ல, எனக்கு ஒரு அடையை சுட்டு தாமா, பசிக்குது அப்படிங்கிறாப்ல. அப்பதான் அவ சொல்றா, உள்ள மனசுல இருக்கிறத, நானே இருக்கிற கொஞ்சம் மாவுல நாங்க சாப்பிட்டுட்டு சாகலான் இருக்கிறோம், இப்ப போயிட்டு நீ இந்த மாவையும் இந்த எண்ணெயிலையும் உனக்கு சுட்டு கேட்கறிய, நியாயமா அப்படின்னு அவ கேட்கிறான். அப்ப ஊழியக்காரர் என்ன சொன்னாரு, நீ சாகிறது இருக்கட்டும், முதல்ல அதை எனக்கு சுட்டு கொடு. அப்போ அவர் சொன்னாரா, கொஞ்சம் தான் இருக்குது, நீ சாப்பிட்டுருமா அப்படின்னு அவர் சொல்லல.
நீ பரவாயில்ல ஆனாலும் எனக்கு சுட்டு கொடு. அல்லேலூயா. பரவாயில்ல ஆனாலும் எனக்கு சுட்டு கொடு, ஆனாலும் எனக்கு செய். அல்லேலூயா. ஆமா, ஆனாலும் எனக்கு செய் அப்படிங்க விட மாட்டேங்கிறார். அவ செய்தாலும் செய்யலையா? செய்தாலும் செய்யலையா? கீழ்ப்படிந்தாள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். ஊழியக்காரர் சொன்ன வார்த்தையை கேட்டா, அவ செஞ்சு கொடுத்தா. அவள் வீட்டுல அப்பமும் மாவும் குறைஞ்சுதா குறையில்லையா? எண்ணெயும் குறையில்லை, மாவும் குறையில்லை. காரணம் அவள் இடத்தில் காணப்பட்ட அந்த ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்போ தேவன் அந்த மகள் மேல இரக்கம் வைத்ததுனால தான் ஆற்றுல தண்ணீர் வத்தி, அந்த கேரித் ஆற்றுல தண்ணி வத்து, அங்கிருந்து அந்த ஊர், அந்த ஊருக்கு, சாரிபாத் ஊருக்கு இந்த எலியாவை ஆண்டவர் அனுப்புறார். போ, அங்க ஒருத்தி இருக்கிறா அப்படிங்கிறார். இப்ப அங்க ஒருத்தி இருக்கிறா, அவன் நல்லா இருக்கிறாரா கஷ்டத்துல இருக்கிறாரா? கஷ்டத்துல இருக்கிறா. அது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ நம்ம வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் அந்த கஷ்டம், நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், நான் மட்டும் ஏன் இவ்வளவு வேதனை பண்ணணும், என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு வாழ பிடிக்கல, இப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க இந்த எலியா, இவருக்கு தண்ணி இல்ல, ஆத்துல தண்ணி இல்லை, பிளஸ் இவனுக்கு சாப்பாடு இல்லை. இப்ப கர்த்தர் இவனை இங்க இருந்து கிளப்புறாரு, சாரிபாத்துக்கு போக சொல்றாரு. அங்க ஏதாச்சும் ஒரு பணக்காரன் வீட்டுக்கு, நல்ல ஏசி கீசி போட்டு நல்ல மாடி வீடு, அங்க போய் செட்டில் ஆகுப்பா, நம்ம ஆள் தான், நல்லா கவனிப்பாங்க அப்படின்னு அனுப்பல. அங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு குடும்பத்துக்கு இவர் அனுப்புறாரு, சொல்லி அனுப்புறாரு. எப்படி அனுப்புறாரு? அங்க ஒரு அம்மா இருக்குது, சாரிபாத்துக்கு போ, அங்க ஒரு அம்மா இருக்குது, அங்க உனக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. என்ன ரெடி பண்ணி வச்சாரு? அதே அங்க இன்னைக்கே நாளைக்கே இருக்குது. ஆனா அந்த இடத்துக்கு இவர் அனுப்புறாரு ஆண்டவர். ஏன்? எதற்காக? பரிசுத்த தேவன் அவருடைய இரக்கம் அந்த மகள் மேலும் அவளுடைய மகன் மேலும் காணப்படுகிறது. அல்லேலூயா. அந்த குடும்பத்தை கை தூக்கி எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் முடிவு செய்தார். அப்போ அநேக உபத்திரங்கள் வந்திய வழியா கடந்து வந்த அந்த குடும்பத்துல பரிசுத்த தேவன் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அது நிமித்தம் இந்த ஊழியனை அங்கே அனுப்புகிறார். அப்போ அங்க அந்த அம்மா, நான் சாக போறேங்குது, பரவாயில்ல எனக்கு ரொட்டி சுட்டு கொடுக்குறாரு, பரவாயில்ல ரொட்டி சுட்டு கொடுக்குறாரு. ஆனாலும் அந்த அம்மா பரவாயில்ல, இப்படியே ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி சுட்டி கொடுக்குது. ஆனா கர்த்தர் அந்த குடும்ப சூழ்நிலையை மாற்றுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் அங்கே செயல்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்கள், பரிசுத்த தேவன் ஒரு குடும்பத்தை அவர் பார்த்துட்டாரு, குடும்பத்துக்கு மேல இரக்கம் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த குடும்பத்தை எப்படியாவது கை தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. படிங்க ஆதியாகமம் 19வது அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 16வது வசனம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவர் கையையும் அவன் மனைவி கையையும் அவன் 2 குமாரத்திகள் கையையும் பிடித்து பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டான். கர்த்தருடைய தூதன், பாருங்க இங்க லோத்து, அந்த பட்டணமே எரிந்து சாம்பலாக போகிறது. இங்கே ஆபிரகாமுடைய ஜெபம், ஐயோ என் சகோதரன் மரித்து விடக்கூடாது, அந்த இக்கட்டான சூழ்நிலையில அந்த கிராமத்துல பரிசுத்த தூதர்கள் இந்த ஜெபத்தை கேட்டு அந்த லோத்தையும் அவனுடைய மனைவியும் அவனுடைய 2 பிள்ளைகளையும் அங்கிருந்து பரிசுத்த தேவன் அவர்களை தூக்கி கொண்டு வந்து அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றி அவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை, அந்த இடத்திலிருந்து அவர்களை தூக்கி எடுத்து கொண்டு வந்து வேறு இடத்திலே வைக்கிற கர்த்தருடைய தூதர்கள். அதற்கு காரணம் அவன் மேல் வைத்த இரக்கம். அல்லேலூயா. அவன் மேல் வைத்த, அப்ப லோத்தின் மேல் இறங்கின கர்த்தர், லோத்தின் மேல் இறங்கின பரிசுத்த தேவன், கானானிய ஸ்திரீக்காக இறங்கின கர்த்தர், சாரிபாத் உதவிக்காக இறங்கின கர்த்தர், பரிசுத்த தேவன், இரக்கமுள்ள தேவன். அந்த இரக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? ரோமர் 11வது அதிகாரம் 30-31 வசனங்கள் படிங்க. ரோமர் 11:30-31. ரோமர் 11:30-31. ஆதலால் கீழ்ப்படியாதிருந்து அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே. ஆமென். பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது,
பரிசுத்த தேவன் அவர் நம் மீது இரக்கம் வைத்திருக்கிறார். இரக்கம் பெற்றீர்கள் என்று 30வது வசனம் சொல்லுகிறது. 31வது வசனம் உங்களுக்கு கிடைத்த இரக்கம். இன்றைக்கு அவர் இரக்கமுள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நம்மேல் இரக்கம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. புலம்பல் 3வது அதிகாரம் 22 23. புலம்பல் 3வது அதிகாரம் 22 23. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். பாருங்க, தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய இரக்கங்கள் காலைதோறும் எப்படி இருக்குதான்? புதியவைகளா இருக்கிறது. பரிசுத்த தேவன், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவைகள் காலைதோறும் புதியவைகளா இருக்கிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 2:10. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களை நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஆண்டவருடைய இரக்கம் உன்னோடும் உன் பிள்ளைகளோடும் உன் குடும்பத்தோடும் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இன்று வரை உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறார், இன்று வரை உன்னை பராமரித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஆபத்துகள், இக்கட்டுகள், விக்கிரங்கள், போராட்டங்கள், மன தொய்வுகள், சோர்வுகள் வந்தாலும், நீ விழுந்து 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 எழுந்திருந்தாலும், தேவன் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே, உன்மேல் இரக்கம் வைத்திருக்கிறபடினாலே இன்று வரை உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய திட்டம் உன் நிமித்தம் செயல்படுத்த. அல்லேலூயா. அதான் உண்மை. அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னவர் இன்றைக்கு அவர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீ இரக்கம் பெற்றவள், நீ இரக்கம் பெற்றவன். அல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் உனக்கு கிடைத்திருக்கிறது. எப்படி அங்கே சாரிபாத் விதவைக்கு தேவனுடைய இரக்கம் கிடைத்ததோ, எப்படி இந்த உலக வாழ்க்கையிலே விழுந்து முழுவதுமாய் அழிந்து கொண்டிருந்த லோத்துடைய குடும்பத்திற்கு கர்த்தருடைய இரக்கம் கிடைத்ததோ, எப்படி கானானிய ஸ்திரீக்கு தன் மகளுக்காக கர்த்தருடைய இரக்கம் கிடைத்ததோ, எப்படி 10 குஷ்டரோகிகளுக்கு கர்த்தருடைய இரக்கம் கிடைத்ததோ, எப்படி கண் பார்வை இல்லாத குருடனுக்கு கர்த்தருடைய இரக்கம் கிடைத்ததோ, அதே போல இன்றைக்கு பரிசுத்த தேவன் உனக்கும் எனக்கும் அவர் இரக்கத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் பேதுருவின் புத்தகம் அதைத்தான் சொல்லுகிறது, நீங்கள் இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்க யாரு? இரக்கம் பெற்றவர்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு அளவில்லாமல் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில அவருடைய இரக்கம் இருக்கிறபடினால, அல்லேலூயா, விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ நினைச்சிட்டு இருக்கிற உனக்கு இரக்கம் இல்லை, என் வாழ்க்கை என்னவாகும்? பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சாராள் இருந்தாப்புல, ஆகார் இருந்தாப்புல. ஆனா பாருங்க, அங்க ஒரு ஸ்டேஜ்ல அந்த சாராள் ஆகாரை மிகவும் மனம் மடிவாகும்படி அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவளை விட்டு ஓடி போனாள் என்று ஆதியாகமம் 16வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது. அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியருகே நிற்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரை, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த உலக வாழ்க்கை வேண்டாம், நான் போறேன் அப்படின்னு போற அந்த ஆகார்னா அடிமை பெண். அவள் சுதந்திரவாடியில் அடிமை பெண். ஆனால் அடிமை பெண்ணாக இருந்தாலும் ஆண்டவருடைய இரக்கம் அவளுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறார். இவ எங்க போறா, இவ எதனா பண்ணிட போறா, இவ எதனா மன சோர்வுல போறான். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், நீ எங்க இருந்து வரன்னு கேட்கிறாருன்னா, நீ எங்க இருந்து வர, வாட் இஸ் யுவர் ஸ்டார்டிங் பாயிண்ட், அடுத்து எங்க போற, வாட் இஸ் யுவர் எண்டிங் பாயிண்ட், உன்னுடைய டெஸ்டினேஷன் எங்க போய் சேர போற அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அதுக்கு பிறகு சொல்றாரு, தயவுசெய்து திரும்பி போ. சொன்னது யாரு? கர்த்தருடைய தூதன். நீ திரும்பி போமா,
இதை பத்தி கவலைப்படாத, நீ போ. யார் திடப்படுத்துறாப்புல? அல்லேலூயா. யார் திடப்படுத்துறாப்புல? கர்த்தருடைய தூதன் ஆகாரை திடப்படுத்துகிறார். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம்! கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல இரண்டாவது ஒரு சான்ஸ், மறுபடியும் பிரச்சனை. குழந்தைக்கு இப்ப 14 வயசு, 14 வயசு பையனோட. இஸ்மவேலுக்கு 14 இயர்ஸ். அந்த பிள்ளைய கூட்டிட்டு மறுபடியும் போறான். இப்ப ஃபர்ஸ்ட் போனது வந்து எங்க போறேன்னு தெரியாமலே போனா. இப்போ ஒரு டிசிஷனோட போறா. என்ன டிசிஷன் தெரியுமா? செத்து போயிடலாம். ஆமா. அதனால அவள் அலைந்து திரிகிறாள் வனாந்தரத்தில். படிக்க ஆதியாகமம் 21வது அதிகாரம் 14வது வசனத்தின் கடைசி 2 வரிகள். இல்ல, கடைசி 2 வரிகள். ஆதியாகமம் 21:14. அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். எப்படி திரிந்தாளா? வனாந்தரம், வனாந்தரமான சூழ்நிலை. அந்த வனாந்தரத்துல அலைந்து திரிய. ஏன்னா இங்க இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கை இல்லை. ஏன்னா யாரை நம்பினாலோ அவனே குடத்தை கொடுத்து தண்ணியை வச்சு அனுப்பிச்சிட்டான். அதுதான், வேற எதுனா இருந்த பிரச்சனை இல்லை. தப்பு பண்ணது யாரு? ஆபிரகாம். என்ன பண்றான்? 14வது வசனம் படிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். யாரை நம்பி போனாலோ அவனே வச்சான் வேட்டு. அப்போ வாழ்க்கையில் அவளுக்கு எதிர்காலமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இனி நான் யாரை நம்பி இந்த பூமியில வாழ்வேன்? அதனால வாழ்க்கையில இதோ நிர்கதி ஆனேனே என்று சொல்லி அவள் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். அப்போ அந்த வனாந்தரத்துக்கு போகும்போது வேற எதுவுமே இல்லை. தண்ணி, ஒரு துருத்தியில தண்ணி. அந்த தண்ணி தான் வாழ்வாதாரம். சொல்லப்பட்டது, துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அல்லேலூயா. என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். போதும் இந்த வாழ்க்கை. என் பிள்ளை மரிப்பதை நான் பார்க்க மாட்டேன். ஆமா, இனி எங்க வாழ்க்கையில எந்த ஆதாரமும் இல்லை. எனக்கும் இல்லை, என் மகனுக்கும் இல்லை. அவன் மரிப்பதை நானும் பார்க்க விரும்பவில்லை. ஏன்னா தண்ணி காலி ஆயிடுச்சு. துருத்தியில் இருக்கிற தண்ணி காலி ஆயிடுச்சு. வேற எதுவுமே இல்லை. ஆனா பாருங்க, தேவனுடைய இரக்கம் எப்படி வேலை செய்து பாருங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. நம்ம சம்டைம்ஸ் நினைக்கலாம், எனக்கு யாருமே இல்லையே, யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலையே, நான் யாரும் நம்பி போனேன்னா அவங்களும் கைவிட்டுட்டாங்களே, இனி நானும் என் பிள்ளை என்ன பண்ணுவோம்? வாழ்வதற்கு எந்த வழியுமே இல்லையே, சாகிறது தவிர வழி இல்லையே. 2வது முறை முயற்சி பண்றான். அப்பவும் பரிசுத்த தேவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன? அவர்கள் மேல் வைத்த இரக்கம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பெரிய வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. கர்த்தர் உன்மேல் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். உன்மேல் அளவுக்கு அதிகமான இரக்கத்தை வைத்திருக்கின்றார். நீ தேவனுடைய இரக்கத்தை பெற்ற மகன், தேவனுடைய இரக்கத்தை பெற்ற மகள். வாழ்க்கையில இந்த பாக்கியத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் பரிசுத்த வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த ஆகார் மேல் வைத்த இரக்கத்தை வைத்த தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாமல் 3 நாட்கள் அலைந்து திரிந்த போது, யாத்திராகமம் புத்தகம் 15வது அதிகாரத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 23வது வசனம். அவர்கள் மாராவில் வந்த போது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் பாருங்க, 3 நாள் தண்ணி இல்ல, மகா கஷ்டம், வனாந்திரம். ஆனா 3 நாளைக்கு அப்புறம் தண்ணி பார்த்துட்டாங்க. என்ன பார்த்துட்டாங்க? 3 நாளைக்கு பிறகு அவங்க நல்ல காலம் பிறந்துச்சு அப்படிங்கிற சந்தோஷம். தண்ணி பார்த்துட்டாங்க. எல்லாம் 25 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்க. ஆண்டவரே, 3 நாள்
வாழ்வா சாவான் இருந்தோம், இந்த வனாந்திரத்துல இருந்த சூர் வனாந்திரத்துல இருந்தோம், இப்போ எங்களுக்கு நல்ல ஒரு பெரிய தண்ணீர் இருக்கிற இடத்த காமிச்சிருக்கிறீங்கன்னு போயிட்டு கூட்டமா போயிட்டு அந்த தண்ணியை எடுத்து வாயில வைக்கும் போது கசப்பா இருக்கு. எப்படி இருக்குது? தண்ணி கிடைக்கும்னு நினைச்சு வந்தோம், அந்த தண்ணியை குடிச்சா அதுவும் கசப்பா இருக்கே. அல்லேலூயா. அப்போ 3 நாள் தண்ணி இல்லாம அங்க போயிட்டு தண்ணியில வாய வைக்கும் போது கசப்பா இருந்தா இன்னும் எமோஷன் ஆகுமா ஆகாதா? அப்படிதான். அப்பொழுது ஜனங்கள் என்ன குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு, பாருங்க, ஒரு பெரிய வனாந்தரம், நிறைய மரங்கள் இருக்குது, தண்ணி இருக்குது, தண்ணியை குடிக்க முடியல. தண்ணி இருக்குது, ஹலோ நான் சொல்றது புரியுதா? தண்ணி இருக்குது, இது எப்படி புரியும் தெரியுமா உங்களுக்கு? சம்பளம் வருது பிரதர், ₹1,00,000 சம்பளம் வருது, ஆனா அந்த பணத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்ல. எவ்வளவு சம்பளம் வருது? ₹1,00,000 சம்பளம் வருது, அதுல ₹1000 கூட வாங்கி சாப்பிட முடியல. ஏன்னா அந்த பணத்துல என் வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு அந்த பணம் எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இல்லை. அதான் கசப்பு. அது பிறகு என்னது? என்னுடைய வருமானத்துல கசப்பு இருக்குதுயா. என்ன வருமானம் கசப்பு நிறைந்த வருமானமாக இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேருடைய குடும்பத்துல வருமானங்கள் கசப்பு நிறைந்ததா இருக்கிறது தெரியுமா? ஆண்டவர் ஒரு மரத்தை காட்டுறாரு, அந்த மரத்தை வெட்டி தண்ணியில போடுகிறார். இப்போ நிறைய மரம் இருக்கும். ஒரு மரம் இருக்குமா காட்டுல? ஒரு மரம் இருக்குமா அல்லது ஒரு 10 மரம் இருக்குமா காட்டுல? ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கும். ஆனா அவர் என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஒரு மரத்தை காண்பித்து. அப்ப எந்த மரத்தை வெட்டி தண்ணியில போட்டா தண்ணி தித்திப்பா மாறும்னு ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். அல்லேலூயா. வேற யாருக்கும் தெரியாது, அவருக்கு மட்டும் தான் தெரியும். அவர் சொல்றாரு ஒரு மரத்தை காண்பித்து. அவர் காண்பிப்பார். அவர் உன் கூட இருந்தா, உன் வாழ்க்கையில தண்ணி கசப்பா இருந்தா கூட அவர் காண்பிக்கிற மரத்தை நீ வெட்டணும். மரத்தை அவர் தான் காட்டுவார், உனக்கு வழி அவர் தான் காட்டுவார். அந்த தண்ணி எப்படி தித்திப்பா மாற்றணும் அப்படிங்கிற ஆலோசனை அவர் தான் கொடுப்பார். அந்த ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படியும் போது உன்னுடைய தண்ணீர் கசப்பான தண்ணீர் தித்திப்பான தண்ணீராக மாறும். உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. அதான் பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் கசப்பை தித்திப்பாக மாற்றுகிறவர், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன். இப்போ அந்த மரத்தை போட்ட உடனே தண்ணீர் தித்திப்பா மாறிச்சு. அங்கே அவர் சொல்றாரு, அங்கே ஒரு கட்டளை கொடுக்கிறார், ஒரு நியமத்தை கொடுக்கிறார், ஒரு நியாயத்தை கொடுக்கிறார். அப்படின்னா எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று அந்த இடத்துல தெளிவா சொல்றாரு. இப்ப அந்த இடத்துல போயிட்டு எல்லாரும் தண்ணியை குடிச்சாங்க. ஆனா தண்ணியை குடிச்சதுக்கு பிறகு அங்கிருந்து கொஞ்ச தூரத்திலே 27வது வசனம் படிங்க. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. சரியா அவங்க இருக்கிற இடத்துல இருந்து கரெக்டா 6 கிலோமீட்டர்ல இருந்து 9 கிலோமீட்டர் தான் தூரம் நடந்து வரக்கூடிய நடைப்பயணம். அப்ப இன்னும் கொஞ்சம் தூரம் வந்த உடனே அங்க 12 நீரூற்றுகள் இருக்கு. என்னது? நீரூற்று. 70 பேரீச்ச மரம். என்ன மரம்? அப்படின்னா அந்த ஜனங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு பிளஸ் அழகான ஊற்று தண்ணீர், இந்த ரெண்டையும் கர்த்தர் அந்த இடத்துல ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி. இன்னொரு முறை. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியோ என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியோ என் நேச கர்த்தரே, ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அல்லேலூயா. ஊற்று தண்ணீர் வச்சிருக்கிறார். சாதா தண்ணி இல்ல, ஊத்து தண்ணீர் உங்களுக்கு எங்கேயாவது கிடைக்குமா? கிடைக்காது. போர் தண்ணி தான் கிடைக்கும். போட்டு மிஷின் போட்டு அடிச்சு 700 அடி இறங்கிட்டு தண்ணி வந்துருச்சு. என்ன தண்ணி? போர் தண்ணி. ஊத்து தண்ணி நீ போரே போட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா வரும் மலையில இருந்து. அல்லேலூயா. அது என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா? யாராச்சும் ஊத்து தண்ணி குடிச்சிருக்கீங்களா?
ஆமாம், பின்னாடி பிரியாசங்கர் மட்டும் கை தூக்கும். நான் அந்த ஊற்று தண்ணி குடிக்கிறதுக்குன்னே 2 கிலோமீட்டர் சைக்கிள் எடுத்துட்டு காலையில் போவேன் எங்கள் வீட்டில் இருந்து. ஆமாம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு பெரிய மலை இருக்குது, பக்கத்தில் 2 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். அந்த மலை அடிவாரத்தில் ஒரு அழகான தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடம். இந்த ஒரு பெருசாக இருக்கும், 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அதில் ஃபுல்லாக தண்ணி, அந்த தண்ணிக்குள்ளே யாரும் குதிக்க முடியாது, சுற்றி பெரிய பெரிய பாதைகள் இருக்கும். வாழி தண்ணி கயிறு போட்டு தான் எடுப்பாங்க. நான் போயிட்டு ஒரு பெரிய குடம் எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல தண்ணி நல்லா சில்லுன்னு நல்லா தித்திப்பாக இருக்கும், நல்லா குடிப்பாங்க தண்ணி. 5 சொம்பு 6 சொம்பு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் தண்ணி, சுனை நீர், நீரூற்று தண்ணி. ஆமாம், இன்னைக்கு அந்த மலையும் காணும் ஊத்தையும் காணும். மலையும் காணும் ஊத்து காணுன்னு சொன்ன கூட பரவாயில்ல, மலையை காணுங்க. ஃபுல்லாக குவாரிக்காரன் அடித்து மலையை மொத்தம் காலி பண்ணிட்டான். ஆமாம், இன்னைக்கு அந்த ஊற்று இல்லாமல் போயிடுச்சு. ஒரு ஊற்று இருந்து அதுவும் போயிடுச்சு. இங்கே 12 நீரூற்றுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் சூர் வனாந்திரத்தில். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு இரக்கம் கொடுக்கிறவர், இரக்கம் காண்பிக்கிறவர். நம்மளாம் இரக்கம் பெற்றவங்களா இல்லையா? இந்த மாசம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ஏசாயா 49 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர்களுக்கு இறங்குகிறவர், அவர்களுக்கு இறங்குகிறவர், அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய். இதுதாங்க இந்த மாசம் உனக்கு கொடுத்த வார்த்தை. எவ்வளவு அருமையான வார்த்தை. நீ இனி பசியா இருப்பதில்லை, நீ இனி தாகமா இருப்பதில்லை, உஷ்ணமாயிலும் வெயிலாகலும் உன்மேல் படுவதில்லை. உனக்கு இறங்குகிறவர் உன்னை நடத்தி உன்னை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் அப்படிதான். நான் பசியா இருப்பதில்லை, நான் தாகமாய் இருப்பதில்லை, உஷ்ணமாயிலும் வெயிலாகிலும் என் மேல் படுவதும் இல்லை. எனக்கு இறங்குகிறவர் என்னை நடத்தி என்னை நீரூற்று இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. இந்த விசுவாசம் எனக்கு இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இந்த விசுவாசத்தோடு நீ ஜெபம் பண்ணு, இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணு. உன் வாழ்க்கையில உனக்கு இறங்குகிறவர் உன்னை நடத்துவார், உனக்கு இறங்குகிறவர் உன்னை நீரூற்று இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். உன் வாழ்க்கையில காணப்படக்கூடிய உஷ்ணங்கள், உன் வாழ்க்கையில காணப்படக்கூடிய வெயிலின் வேதனைகள், உன் வாழ்க்கையில காணப்படக்கூடிய பசி தாகம் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும். அல்லேலூயா. ஏன்னா உனக்கு இறங்குகிறவர் உன்னை நடத்துகிறார். அதான் இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை, முதல் ஞாயிற்றுக்கிழமை, மே மாசம், பரிசுத்த தேவன் உன்னை பார்த்து இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த விஷயங்களை கடைசி ஆண்டவர் ஒன்றை சொல்லுகிறவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, உனக்கு இறங்குகிறவர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. உனக்கு இறங்குகிறவர் உன்னை நடத்தி எந்த இடத்துல கொண்டு போய் விடுவாராம்? நீரூற்று இடத்துக்கு கொண்டு போய் விடுவார். ஆமா, அங்க எந்த குறையும் இல்லை, அங்க எந்த போரும் இல்லை. தேவன் உண்டாக்கின நீரூற்றுகள். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்துல பூமியிலே நீரூற்றுகளை உண்டாக்குகிற தேவன் போட்டிருக்கு. கர்த்தர் உண்டாக்கின நீரூற்றில் இருந்து உனக்கு அவர் தாகத்தை தீர்ப்பார். நீ ஆண்டவரை நம்பியிரு, அவரை மட்டுமே சார்ந்திரு. உன் வாழ்க்கையில காணப்படக்கூடிய எல்லா வெறுமையையும் எல்லா வனாந்தரமான சூழ்நிலைகளையும் அவர் மாற்றி அதை செழிப்புள்ளதாக நீரூற்றுள்ள இடத்துல ஆண்டவர் உன்னை வைத்து எப்படி இருக்கும்? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் ஓங்கி வளர்கிற பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பார். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, சங்கீதம் 1 தன் காலத்தில் தன் கனியை மரத்தை போல் இருப்பான். அவன் செய்ததெல்லாம். அப்போ எனக்கு நீரூற்று இருந்தா நான் நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டவனா, வேற வனாந்தரத்தில் நடப்பட்டவனா? ஆமா. நீ செய்வதெல்லாம் வாய்க்குமா வாய்க்காதா? நீ கனி கொடுப்பியா கொடுக்க மாட்டேயா? ஆமென். கர்த்தர் அதை நமக்கு வாய்க்க செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக.